ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கோபி வந்து இங்கே சுதாகர் கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. சுதாகர் இருந்துட்டு, என்ன சம்மந்தி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்கள் இந்த வீட்டுக்கு சும்மா கூட வரலாம், காரணம் இல்லாமல் வந்திருக்க மாட்டீங்க, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சம்மந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாக்கியா இப்போ ஹோட்டல் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கால, அந்த ஹோட்டலை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறதா சொல்லி பாக்கியா சொன்னா, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சுதாகர் வந்து எங்கள் கோபிக்கிட்ட பச்சையாக நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நான் எதுக்காக அதை வாங்க போகிறேன்? இல்லை சம்மந்தி, நான் அதை வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோபி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சம்மந்தி சொல்கிறீங்க? பாக்கியா தானே வந்து சொன்னா? எனக்கு தெரியாது சம்மந்தி, நான் அந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வாங்க கிடையாதே, வேறு யாராவது வாங்கியிருப்பாங்க. அதாவது என் பேரை வச்சு கூட நிறைய பேர் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கலாம். நான் இப்போதைக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் வாங்கலை. லாஸ்ட்டாக இனியா பேருக்கு தானே உங்கள் ரெஸ்டாரண்ட், அதான் அவங்க ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுத்தாங்க. அதோடு சரி, திரும்பவும் நான் எந்த ரெஸ்டாரண்ட்டையும் வாங்க கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதுவும் வாங்கலை, அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சுதாகர் வந்து ரொம்ப நல்லாவே நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். கோபிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சரிங்க சம்மந்தி, மன்னிச்சிருங்க, தெரியாமல் வந்து கேட்டுட்டேன். என்னுடைய குழப்பத்தை வந்து நான் தீர்த்துக்கிறதுக்காக தான் வந்து கேட்டேன். நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி வந்து சொல்லிவிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க சம்மந்தி, இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாமல் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து கேட்குறாங்க. நம்ம கோபியோ, இல்லை சம்மந்தி, இன்னொரு நாள் வந்து நான் சாப்பிட்றேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து கிளம்பிடுறாங்க. எங்கள் சுதாகர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஓ இந்த பாக்கியா போயிட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் சொல்லிட்டாளா நான் தான் ரெஸ்டாரண்ட்டை வாங்கினேன்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் வாங்கினேன். இந்த பாக்கியாவை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க முன்னாடி கெட்டவளாக ஆக்கணும். அவள் நம்மக்கிட்டே திமுறாக பேசுகிறாளா, அவளோட திமுறு கொழுப்பு எல்லாத்தையுமே அடக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுதாகர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இந்த சுதாகருக்கு பாக்கியா வந்து சரியான பதிலடி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடுங்க நம்ம கோபி வந்து போகிற வழியில் நினச்சிக்கிட்டே போகிறாங்க. பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு வாங்கினது இனி அவங்க மாமனாருன்னு தான் சொன்னான். ஆனால் இவரை வந்து கேட்டால், நான் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் இப்போதைக்கு நான் வாங்கவே இல்லை, ஏதாவது தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்புறது இல்லை, இனி அவங்க மாமனார் பொய் சொல்லியிருக்க மாட்டார், அவர் உண்மையாக தான் சொல்லியிருப்பார். பாக்கியா தான் ஏதோ ஒரு இடத்துல குழம்பி இருக்கா, அவரை இவளுக்கு ஏற்கனவே பிடிக்காது, அதனால் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். வேறு யாரோ தான் வாங்க போகிறாங்க. சரி, வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு சைடு எழில் வந்து பாக்கியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நான் அவர்கிட்ட விசாரித்து பார்த்தோம்மா, அவர் வந்து சுதாகர் வாங்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இனி அவங்க மாமனார் வந்து வாங்கலையாம்மா, வேற ஒருத்தர் வாங்குறதா தான் அவர் என்கிட்ட சொன்னார். நான் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தேன், யாராவது மிரட்டினாங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் கூட கேட்டேன். ஆனால் அவர் இருந்துட்டு யாரும் என்னை மிரட்டலை, எனக்கும் ஆள் பலமெல்லாம் இருக்குது, யாருக்கும் பயந்து நான் ரெஸ்டாரண்ட்டை விற்கணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, எனக்கு இருக்கிற பிரச்சனைனால தான் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டவே விற்கிறேன். நான் சுதாகர்ன்ற பேருக்கெல்லாம் யாருக்கும் விற்க கிடையாது. அவர் பேர் வந்து கூட சுபாஷாமா, சுபாஷ்ன்றவங்களுக்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை சேல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எத்தனையோ டைம் கேட்டேன், அவர் அப்படி தான் சொன்னார். அம்மா, எங்கம்மா குழப்பம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லைம்மா, நீங்களும் போய் சொல்ல மாட்டீங்க, அந்த சுதாகரும் உங்ககிட்ட வாயாலேயே நான் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. நீங்களும் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொன்னீங்க, ஆனால் அவர்கிட்ட கேட்டால் வேறு யாரோ சுபாஷ்ன்றவங்க ரெஸ்டாரண்ட்டை வாங்கினாங்கன்னு சொல்கிறாரு. எதுமா உண்மை இதில் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம எழில் கேட்க, பாக்கியா இருந்துட்டு, எழில் நான் பொய் சொல்லுவோன்னு நினைக்கிறியாப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இல்லைம்மா, உங்கள் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது, ஆனால் என்ன நடந்திருக்கு, யார் வாங்கியிருக்காங்க, ஏதாவது குழப்பம் நடந்திருக்கா, இல்லை ஏதாவது மிரட்டல் நடந்து அந்த ரெஸ்டாரண்ட் அவர் விற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன். ஆனால் அவர் சுதாகர் வாங்கின மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை, என்ன நடந்ததுன்னே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
எழில் வந்து சொல்லிக்கிட்டு நம்ம பாக்கியா இருந்துட்டு, எழிலு அந்த ஆள் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணுறான் எழிலு, அந்த ஆள் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கான். ஆனால் இப்போது நான் அந்த முதலாளிக்கிட்ட வேறு என்னவோ சொல்லி வச்சுருக்கான். என்கிட்ட அவன் வந்து தெளிவாகவே சொன்னான், இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி எழிலு அந்த ஆள் மாற்றி சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் கோபியுமே வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, வா கோபி உட்காரு வா, எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பேசுகிறதுக்காக இனி அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோபி, நீ எதுக்காக இனி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த? அவங்க மாமனார் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறார் கோபி. இதெல்லாம் எதையும் யோசிக்காமல் நீ பாட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட என்ன பேசி வச்ச? ஏதாவது எடக்க முடுக்கா பேசி வச்சியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பேசலம்மா, அந்த ரெஸ்டாரண்ட்டை இவர் தான் வாங்கினாரா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் போயிருந்தேன். ஆனால் அவர் என்னடானா, நான் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாக்கியாவோ ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது இனி அவங்க மாமனார் தான் சொல்லி சொன்னான். ஆனால் இவர் வாங்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. யார் சொல்கிறதாம்மா நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பார் கோபி, பணக்காரவங்கெல்லாம் பொய் சொல்லவே மாட்டாங்க. இனி அவங்க மாமனார் பொய் சொல்லியிருக்க மாட்டார். இந்த பாக்கியா தான் அவர் மேலே இருக்கிற கோவத்தில் அவரை டார்கெட் பண்ணுறா. இந்த பாக்கியா பண்ணுறது தான் சுத்தமாக சரியில்லை கோபி. எனக்கு என்னமோ அவள் ஏதோ தில்லுமுள்ளு வேலை பண்ணுறான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அமிர்தா வராங்க. அமிர்தாவை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரி எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அமிர்தா வந்து பாக்கியா கிட்டே போகிறாங்க. பாக்கியா கிட்டே போய் சொல்கிறாங்க, அம்மா நான் மேலேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஈஸ்வரி பாட்டி ஏதோ உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்ததுமே சைலண்ட் ஆகிட்டாங்க. என்னமோ நான் பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா உங்களை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவோ, அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க விடு அமிர்தா, எப்போவுமே அத்தை அப்படி தானே, நான் என்ன செஞ்சாலும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கவே மாட்டாங்க. எனக்கு எது பிடிக்காதோ அதை தான் செய்ய சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் ஒரு இதுவாகவே ஒரு விஷயமாகவே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கோபி வந்து பாக்கியா கிட்டே பேச வராங்க. பாக்கியா, ரெஸ்டாரண்ட்டை பற்றி விசாரிக்கிறதுக்காக இனி அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன். இனி அவங்க மாமனார்கிட்ட கேட்டால் அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ என்னடனா அவர் தான் வாங்கினாருன்னு சொல்லி நீ சொல்கிற, இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம எழிலுமே, பாத்தியாம்மா அவருமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை கேட்டாலுமே வேற ஆள் வாங்கின மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னம்மா நடந்திருக்கும்? அப்போது நீயும் பொய் சொல்ல மாட்டேன். அப்போது ஏதோ ஒரு இடத்துல குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கோபி இருந்துட்டு, பாக்கியா எனக்கு என்னமோ நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மையாகவே இனி அவங்க மாமனார் தான் அவர் வாயாலேயே இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? உண்மையை சொல்லு பாக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க உண்மையாகவிங்க, நான் எதுக்காக போய் சொல்லணும்? தேவையில்லாமல் அவர் மேலே பழி போடணுன்ட்டு எனக்கு என்ன இருக்குது? சத்தியமாகவே அவர் தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோபி வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி பாக்கியா, நான் உனக்காக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி சொல்கிறாங்க. நம்ம எழிலுக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இனியா வந்து பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா இனியா குட்டி, சும்மா தான் உட்காண்ட்ருக்கேன், இனிமே தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கம்மா, சும்மா தான் பண்ணேன் நானும். அவ்வளோதாம்மா, நாங்கள் ஊருக்கு கிளம்பி வரலான்னு இருக்கோம். வேலையும் முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கெங்கே சுற்றி பார்க்கணுன்னு நினச்சோமோ எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்தாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்ததுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பாக்கியாக இருந்துட்டு, இங்கே பாரு இனியா, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரைக்குமே எல்லா கஷ்டத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து தெரியாதனமாக வாயை விட்டுடுறாங்க. நம்ம இனியாவுக்கு, என்னம்மா சொன்னேன்? நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டியா? என்னத்தம்மா விட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து கேட்க, நம்ம பாக்கியா வந்து, ஐயோ தெரியாமல் உளறிட்டுனா, ஐயோ அது வந்து இனியா அது ஒன்றும் இல்லை நான் விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னேன்னா,
அப்படி எதுவும் சொல்லலை, நான் தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா வந்து திக்கி தடுமாற உடனே நம்ம இனியாவுக்கு டவுட் வந்துடுது. அம்மா நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, ஒழுங்காக என்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கேட்குறாங்க. இனியா குட்டி, இனியா செல்லம் எதுவுமே இல்லைடா, நான் தெரியாமல் அம்மா உளறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாமல் உளரல, உன் மனசில் இருந்ததாக தான் நீ என்கிட்ட பேசின, நீ என்ன தேலந்த சொல்லுமா. ரெஸ்டாரண்ட்டு உன் பேரில் தானே இருக்குது, ரெஸ்டாரண்ட்டுக்கும் அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா, சொல்லுமா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா கேட்டதுமே நம்ம பாக்கியாவுக்கு அழுகாலியாக வருது. உடனே நம்ம பாக்கியா இருந்துட்டு, அது வந்து இனியா நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், நீ இத்தனை டைம் கேட்குறதுனால சொல்கிறேன், அதுக்காக உங்கள் வீட்டில் உள்ளவங்க கூடலாம் நீ பகைச்சிக்காத, நார்மலாக எப்படி இருக்கணுமோ அப்படி இரு இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா கேட்டதுமே, அது வந்து புதுசாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோம்ல, அதை உனக்கு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி உங்கள் மாமனார் எப்போவே எழுதி வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே இங்கே நம்ம இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா சொல்கிற, எப்போம்மா நடந்துச்சு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோடு கேட்க, நம்ம பாக்கியாவோ அதெல்லாம் எப்போவோ நடந்து முடிஞ்சிருச்சுனியா, அது மட்டும் இல்லை, இப்போது ரெஸ்டாரண்ட்டில் அதாவது ரெஸ்டாரண்ட் எடுத்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்ல பழைய ரெஸ்டாரண்ட்டில், அந்த ரெஸ்டாரண்ட்டையுமே உங்கள் மாமனார் விலைக்கு வாங்கிட்டாரு. இப்போது நான் அந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே வேலை பார்க்க முடியாது, இப்போது நான் நடு தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னையை நம்பி எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க, அவங்களுக்குமே நான் வேலை கொடுத்து அவங்க வீட்லேயுமே அடுப்பெரிய வச்சேன், இப்போது எல்லாருக்குமே வேலை போக போகுது, நானே நடுத்தெருவில் நிற்க போகிறேன், புதிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லோனெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அதெல்லாம் எப்படி கட்ட போகிறேனோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது இனியா, இருந்தாலும் எதுக்காகவும் நான் பயந்து துவண்டு போகலாம் மாட்டேன், கண்டிப்பாக உழைப்பு நம்மக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எதை நினச்சும் கவலைப்பட தேவையில்ல தான், இருந்தாலும் இப்படி எல்லாமே என் கையை விட்டுட்டு போனதை நினச்சி எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் இனியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது. அம்மா என்னால் தானம்மா, எனக்காக தான்மா எல்லாத்தையும் நீ இழந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்க, அம்மா சாரிம்மா ப்ளீஸ்மா, அந்த சுதாகர் என் மாமனாரை நான் சும்மா விட போகிறதில்ல, நல்லா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்க தான் போகிறேன், எதுக்காக இப்படி என் அம்மாவை ஏமாத்துனீங்க, எங்கள் அம்மாவுக்கு ஏன் துரோகம் பண்ணீங்க, நான் உங்ககிட்ட எனக்கு என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன்னா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நல்லா கேட்காம விடமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியாவோ, இங்கே பாரு இனியா, அப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, எது வேணாலும் என்னை விட்டுட்டு போட்டோம், என் கையை விட்டு எது வேணாலும் போட்டோம், ஆனால் உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இனியா, அதுக்காக நான் எல்லாத்தையுமே சகிச்சுப்பேன், நீ தேவையில்லாமல் வீட்டில் உள்ளவங்க கூட பகைச்சிக்காத, சண்டை போடாத, நார்மலாக நீ எப்படி கேஷுவலாக இருப்பியோ அந்த மாதிரி இரு சரியா, அம்மாவுக்காக இது மட்டும் பண்ணினியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. நம்ம இனியாவுக்கு மனசே கேட்குறதில்ல, அம்மா நமக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, அம்மா நீ அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்க, நைட்டு பகலாக உழைச்சி தூங்காமல் வீட்லேயும் அத்தனை வேலையை செஞ்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்லேயும் போய் செஞ்சு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணம்மா, அதை எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் உன் கூட இருந்திருக்கேன், ஆனால் என் மாமனார் இப்படியெல்லாம் பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா, ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்லை, அப்பா உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஓகே சொன்னேன், ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு என் வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருக்கா என்னன்னு கூட தெரியலம்மா, பணக்கார வாழ்க்கைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்ப தப்பு தானே, கொஞ்ச நாள் போக போக தான் யார் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு, இங்கே பாரு இனியா, எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கு அது மட்டும் போதும் இனியா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு நீ என்ன தான் ஆறுதல் சொன்னாலுமே என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, எனக்காக என்னுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நீ எப்போவும் எக்காரணத்து கொண்டு இழந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, ஏன் என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் நீங்கள் சொல்லவே இல்லை, ஏன் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இனியா செல்லம், எல்லாமே உனக்காக தான்டா, இங்கே பார் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருந்ததா அது மட்டும் எனக்கு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சுதாகர் இருந்துட்டு, இந்த பாக்கியாவை நம்ம சும்மா விடக்கூடாது, அவளை நடுத்தெருவில் நிறுத்தணும், நம்ம கேட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கல,
அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்கு அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதான் அங்கங்கே சுற்றி லாஸ்ட்டாக மூக்க தொடுவாங்க அப்படின்ற கணக்கா என் பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டை அடைய வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் ஏன் தலையெழுத்து. அந்த பாக்கியா என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டா, அவளை சும்மாவே விடக்கூடாது. அவள் என்ன தொழில் செஞ்சாலும் அதை முன்னேறவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோபி வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பாக்கியா வந்து எப்பவும் பொய் சொல்ல மாட்டா. அதே சமயம் இனி அவங்க மாமனாரும் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. அப்போ தான் நம்ம இனியா வந்து இங்கே நம்ம கோபிக்கு கால் பண்ணுறாங்க. எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்குல்ல, மாப்பிள்ளை கூட நீ சந்தோஷமாக இருக்கல்ல, எல்லாரும் உன் கூட நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துப்பா, அம்மா ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு நடுத்தெருவு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அம்மாவை டிவோர்ஸ் பண்ணி அம்மாவை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தியிருக்கீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது நீங்கள் அம்மா கூட தானே இருக்கீங்க. அம்மா கையிலேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படிப்பா நழுவ விட்டீங்க. நீங்கள் இருக்கிறப்ப அம்மா அங்கே கஷ்டப்படலாமா? அம்மாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. அம்மா ஏதோ எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த கோவத்தில் இருப்பாங்க, உங்கள் கூட பேசாமல் கூட தான் இருப்பாங்க, உங்களை திட்டவும் செய்வாங்க. அதுக்காக நீங்கள் அம்மாவை இப்படி கஷ்டப்பட விடுறதா? அம்மா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னு உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப எப்படிப்பா அம்மாவை இப்படி நடுத்தெருவில் விட்டீங்க? 2 ரெஸ்டாரண்ட்டுமே கையை விட்டு போயிடுச்சு. ஏன்ப்பா இப்படி நீங்கள் எதுவுமே தெரியாமல் அம்மாவை இப்போ தவிக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க? பாவம் இல்லை அம்மா. அம்மா எல்லாரோட நல்லதையும் நினச்சி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக யோசிக்க யாருமே இல்லை. நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து கோபிக்கிட்ட கேட்குறாங்க. கோபி இருந்துட்டு, இல்லைடா இனியா செல்லம், உங்கள் மாமனார் தான் ரெஸ்டாரண்ட்டை உன் பேருக்கு எழுதி கேட்டார். அது தன்னோட பொண்ணு வாழ்க்கை தானேன்னு சொல்லி அதையும் கொடுத்தாச்சு. அதே சமயம் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் உங்கள் மாமனார் தான் வாங்கியிருக்காததா பாக்கியா சொன்னால். ஆனால் உங்கள் மாமனார்கிட்ட கேட்டால் நான் வாங்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. எது உண்மைன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம இனியா இருந்துட்டு, அம்மா எக்காரணத்து கொண்டும் பொய் சொல்லவே சொல்லாது. என் மாமனார் தான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கணும், அவர் தான் வாங்கியிருக்கணும். அம்மா சத்தியமாக பொய் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பா நீங்கள் எப்போவும் அம்மா கூடயே இருக்கணும். அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நீங்கள் தான் பார்த்து சரி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. சரிடா செல்லம், நீ சொல்லிட்டல, நீ சொல்லி நான் எது செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி சொல்கிறாங்க. சரிடா செல்லம், நீ சந்தோஷமாக இரு. இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் போட்டு மனசில் குழப்பிக்காத சரியா? எல்லா பிரச்சனைக்கும் இந்த முடிவை இந்த அப்பம் கட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கப்பா, நான் உங்களை நம்பிட்டு இப்போ ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் இதே மாதிரி செல்லியன்கிட்டையுமே சொல்லிடுறாங்க நம்ம இனியா சொன்னதுனால இங்கே செல்லியனும் கோபியும் நம்ம சுதாகர்கிட்டையே திரும்பவும் போகிறாங்க. போயிட்டு இங்கே நம்ம செல்லியை வந்து ரொம்பவே கோவமாக அதட்டி மிரட்டி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என் அம்மா வந்து எப்போயுமே பொய் சொல்ல மாட்டாங்க. என் அம்மா இப்போ வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தானே வாங்கியிருக்கீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சுதாகருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இருந்தாலுமே தெரிஞ்சால் தெரியட்டும், இவங்க என்ன பிடுங்கிட முடியுமா இல்லை கிழிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. உடனே இப்போ என்னடா உனக்கு? ஆமாடா, அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் வாங்கியிருக்கேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி திமுறா கேட்குறாங்க சுதாகர். இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோபியும் நம்ம செல்லியனும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது என் அம்மா சொன்னது கரெக்டு தான், என் அம்மாவை ஏமாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போது இனியாவோட வாழ்க்கை என்ன ஆகிறதுக்கு இருக்கோ தெரியலையே. உங்கள் குடும்பத்தில், அதாவது நீங்கள் பணக்கார வீட்டு குடும்பம், நீங்கள் ரொம்ப நல்ல குடும்பமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் 4 பேரை விசாரிக்காமல் கூட நாங்கள் உங்கள் வீட்டுக்கு பொண்ணை கொடுத்தோம். இப்படி ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்குற அளவுக்கு நீங்கள் சீப்பானவங்களா? சீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்லின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தம்பி, சும்மா ஓவராக என்கிட்ட பேசாத. இப்படியெல்லாம் யாருமே என்கிட்ட கை நீட்டியோ இல்லை எதிர்த்தோ எவனும் பேசுனது கிடையாது. நீ என்னடானா
இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? எங்கே பார் தம்பி, என்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, இல்லை அவ்வளோதான், நான் வேறு மாதிரி, நான் நினச்சதை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இங்கே பாருங்கள், என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை திருப்பி என் அம்மாக்கிட்டே கொடுக்குறீங்க, அப்படி இல்லை மூக்கு பல்லெல்லாம் பேந்துரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அவ்வளோ தைரியமா உங்களுக்கு? உன்னால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுதாகர் வந்து சவால் விடுறாங்க. கோபி இருந்துட்டு பாக்கியாவுக்காக இங்கே சுதாகரை பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏதோ பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமே அப்படின்றதுக்காக தான் இப்போது நாங்கள் ஏதோ பணிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப பாக்கியா கிட்ட வாழை ஆட்டிக்கிட்டு இருந்தீங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபியும் நம்ம செலியனும் பாக்கியாவிற்காக நம்ம சுதாகர்கிட்ட பயங்கரமாக பேசுகிறாங்க. இந்த சுதாகரை தெறிக்க விடுறாங்கன்னே சொல்லலாம். சுதாகர் வந்து எதுக்காகவும் பயப்படல, இருந்தாலும் இருக்க அவருக்கு கோவம் தான் அதிகமாகுது. இங்கே பாருங்கள், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், இந்த வீட்டில் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதை ஞாபகத்தில் வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் செல்லியன் இருந்துட்டு நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு போகணும்னு எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்லியன் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இப்படியே எங்கள் அம்மா கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை நாங்கள் கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்லியன் சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.